நேத்து மேட்ச்ல எஸ்ஆர்எச் வந்து ராஜஸ்தான் கிட்ட வின் பண்ணனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4வது இடத்துல ஜம்முன்னு இருந்த சிஎஸ்கே வந்து இப்ப பின்னாடி 5வது இடத்துக்கு போயிட்டோங்க. இதை வந்து பார்த்தோன்னே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, என்னப்பா இப்படி பாயிண்ட்ஸ் டேபிள்ல பின்னாடி போய்கிட்டே இருக்கும், இதே மாதிரி போனா நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போயிருவாங்களா இல்ல வந்து கஷ்டமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா இனி வரப்போற மேட்ச் எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணணுங்க. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும். ஏன்னா இனிமேல் நமக்கு வந்து 4 மேட்ச் வந்து இருக்கு. இந்த 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து வின் பண்ணா கூட நம்ம 16 பாயிண்ட் எடுத்துருவோம்ல, அப்ப ஈஸியா பிளே ஆஃப்க்கு போலாம்ல அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஆனா நம்ம எப்படி 16 பாயிண்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி மத்த டீமும் 16 பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்எச், லக்னோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 டீமுமே வந்து இனி 2 மேட்ச் வந்து வின் பண்ணா 16 பாயிண்ட் எடுத்துருவாங்க. அப்ப எல்லா டீமும் சேம் 16 பாயிண்ட்ல வந்திருந்தா நெட் ரன் ரேட் அடிப்படையில தான் நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும். இதனால நம்ம சிஎஸ்கே வந்து சேஃபா பிளே ஆஃப்க்கு போனோம் அப்படின்னா இனி வரப்போற மேட்ச் எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னா 18 பாயிண்ட் எடுத்துருவோம், ஈஸியா வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போயிடலாம். அதனால இனிமேல் சிஎஸ்கேக்கு வந்து தப்பு பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கூட வந்து இல்லைங்க. எல்லா மேட்சும் இனி வரப்போற மேட்ச் எல்லாத்தையுமே வந்து ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இதுலயும் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து யாரு கூட வந்து விளையாட போறோம்னா இப்போ வந்து தோத்த பஞ்சாப் கூட வந்து விளையாட போறோம். பஞ்சாப் கூட எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்துல வந்து இருக்கும். ஏன்னா தொடர்ந்து 5 தடவை நம்ம வந்து பஞ்சாப் கிட்ட வந்து தோத்துட்டோம். பஞ்சாப் கூட எப்படியாவது ஜெயிச்சு அவங்களோட தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்த ஒரு ரெக்கார்டை வந்து உடைக்கணும். அதுக்கப்புறம் குஜராத் கூட, ராஜஸ்தான் கூட, ஆர்சிபி கூடன்னு சொல்லிட்டு இந்த எல்லா டீம் கூடயுமே வின் பண்ணா மட்டும்தான் நம்ம சிஎஸ்கேனால பிளே ஆஃப் வந்து போக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும். இதே நேத்து மேட்ச்ல வந்து எஸ்ஆர்எச் ராஜஸ்தான் கிட்ட தோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்குங்க. ஏன்னா நம்ம இதை தான் முன்னாடியே வந்து நினைச்சோம், நம்ம சிஎஸ்கே வந்து இனி வரப்போற மேட்ச் எல்லாமே ஜெயிக்கணும். அதே மாதிரி லக்னோ, எஸ்ஆர்எச், கேகேஆர்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் வந்து நமக்கு தகுந்தாப்புல வந்து தோக்கணும். அந்த மாதிரி தோத்தாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கும் போயிடலாம், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 இடத்தையும் வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பகல் கனவு கண்டுட்டு இருக்கோம். ஆனா கேகேஆர், லக்னோ, எஸ்ஆர்எச்னு சொல்லிட்டு மேட்ச் எல்லாத்தையுமே ஜெயிச்சு நம்மள பின்னுக்கு தள்ளி இவங்க வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம பிளே ஆஃப்க்கு போறது வந்து இப்ப நம்ம கையில தான் வந்து இருக்கு. அதனால இனிமேல் வரப்போற மேட்ச் எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல வந்து இருக்கும். இதை வந்து பார்த்துட்டு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்பா ராஜஸ்தான் எல்லா டீமும் கூட வந்து வின் பண்ணீங்க, எஸ்ஆர்எச் கொஞ்சம் வீழ்த்திருக்க கூடாதா? அது நேத்து மேட்ச கடைசி பால் வரைக்கும் கொண்டு போய் கடைசியில தப்பு பண்ணி வந்து தோத்துட்டீங்களேப்பா, ஏன்பா இப்படி வந்து எங்களுக்கு வினையா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்ப நம்ம சிஎஸ்கேக்காவது வந்து நம்ம பிளே ஆஃப்க்கு போறது நம்ம கையில வந்து இருக்குங்க. இனிமேல் வரப்போற மேட்சை வந்து வின் பண்ணா நமக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஆனா மும்பை ஆர்சிபியோட நிலைமை தான் ரொம்ப மோசமா வந்து இருக்கு. அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா இனிமேல் வரப்போற மேட்ச் எல்லாத்தையுமே வந்து இந்த 2 டீமும் வின் பண்ணணும். இது மட்டும் இல்லாம மத்த டீம் வந்து இவங்களுக்கு தகுந்தாப்புல வந்து தோக்கணும். ஸோ அந்த மாதிரி தோத்தா மட்டும்தான் மும்பை ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும். அதனால நேற்று எஸ்ஆர்எச் வந்து ஜெயிச்சனால மும்பை ஆர்சிபி இந்த 2 டீமும் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்ல தாங்க வந்து இருப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வரப்போற மேட்ச்ல வந்து சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.